பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சிந்து பைரவி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு பைரவி, நீ இது பண்றதுனால உன் வாழ்க்கை ஸ்பைல் ஆகும். அதை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியான்னு சொல்லிட்டு இங்க காயத்ரியோட லைஃபே கேள்விக்குறியா இருக்கும்போது என் வாழ்க்கையை பத்தி எல்லாம் நான் எதை பத்தியும் நினைச்சு பார்க்கலாம் மாட்டேன். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்ப சிந்துக்கு சப்போர்ட்டா பேசாம சிந்துவுக்கு எதிராக பேசுறாங்க. இப்போ காயத்ரிக்காக எதிராக நடக்கிற இந்த அநியாயத்தை இவ தாங்கிக்கலையே, நான் இவளுக்காக செஞ்ச ரொம்ப பெரிய பெரிய துரோகத்தை இவ எப்படிதான் எடுத்துக்க போறாளோ தெரியல. பைரவி என் மேல அவ்வளவு உயிரா இருக்கா. அவளுக்கு மட்டும் நான் செஞ்ச விஷயம் தெரிஞ்சு என்னாலதான் அவளுடைய லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் கண்டிப்பா என்ன பைரவி மன்னிக்கவே மாட்டாளே. இப்ப நான் என்னதான் பண்றதோ தெரியலையேன்னு சொல்லிட்டு சிந்து ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. அப்ப நம்ம சிவா வராங்க. என்னாச்சு சிந்து, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இல்ல, என்னுடைய சுயநலத்துக்காக நான் ஒட்டுமொத்தமா பைரவியோட வாழ்க்கையும் சேர்த்து இப்படி அழிச்சிட்டேனே, அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு டாக்டர்ன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இங்க பாரு சிந்து, எப்ப யோசிக்கணுமோ அப்ப யோசிக்காம இப்ப யோசிச்சா எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கு மேல நடக்க போறத நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் அதை அனுபவிக்கணும்னு சொல்லி சிவா சொல்றாங்க. இதை கேட்டு சிந்து வருத்தப்படுறாங்க. அதோட இந்த பிரேமவை முடிச்சிருக்காங்க.